ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெகுலராக நீங்கள் மீசமணியனை வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. மீசமணியனே ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. ஷூட்டிங்னா ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க. 3rd ஃப்ளோர் இது, அவர் 2nd ஃப்ளோர் தங்கியிருக்காங்க. நம்ம அங்கே தான் ரூம் போக போகிறோம். லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, 2nd ஃப்ளோர் லிஃப்ட் ஹோல் க்ளோஸ். 3ஆம் மாடியிலேருந்து 2ஆம் மாடி போயிட்டுருக்கு. 2nd ஃப்ளோர். தேங்க்யூ. 211 இங்கே சாப்பாடு வச்சுருக்காங்க. இது ஒவ்வொருத்தவங்க ரூமு. அந்த கேரியர்லாம் ஒவ்வொருத்த ஆர்டிஸ்ட்டுக்கும் சாப்பாடு வச்சுருக்குது. அப்படியே வச்சுருக்காங்களா? இங்கே வச்சுருக்காங்களா? இவங்க சாப்பாடு வச்சுருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஆர்டிஸ்ட் தங்கியிருக்காங்க. மணியனை ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணே இப்போ தான் கால் பண்ணேன், சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 215 மன்னிச்சுக்கோங்க, 215 அண்ணே ரூமு. எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன்? ஓகே, மீசமணியனை பார்த்துட்டு நம்ம இப்போதான் கால் பண்ணேன், சாப்பிட போகிறோம் வாங்க அப்படின்னாங்க. வாங்க நண்பர்களே, வாங்க வாங்க அண்ணே. அது மைக்கு பண்ணேன், ஒரு மைக்கு தான் இருக்கு, பெரிய வச்சுங்க. ஒரு மைக்கு இருக்கு நண்பர்களே. என்னென்ன என்ன சாப்பாடுன்னு இது? சாப்பாடு இறங்கி வாங்க நல்ல பண்ணி. ஆனால் பக்கத்தில் போகாத யாரான்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுங்க. அண்ணே பேர் சொல்லுங்க, அணி வாங்கிக்கோங்க. என்னுடைய பேர் ராவணன். அண்ணே பேர் ராவணன். ஆமாம் சொல்லிடுறேன், நீங்க சொல்லியிருந்தேன். சட்னி. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். விருந்தாளி ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார், சிக்கன் குழம்பு. ஓஹோ, போடல சிக்கனு, சப்பாத்தி. எப்படின்னு? ஆமா, இதோட போச்சு சப்பாத்தி தானே இருக்கும். சப்பாத்தி தான் எடுத்து வச்சுங்க எல்லாரும். எடுத்து வைங்க, கையால வைங்க. என் கையால வைக்கவா? மீசமணி கையால சப்பாத்தி. ஐயா பிரைட் ரைஸ் இறங்கிற களத்துல ஒண்ணும் பண்ண முடியாது நண்பர்களே. பிரைட் ரைஸ் இறங்கிற களத்துல இருக்கவங்க. ஆஹா, சூப்பரா இருக்கு. மனமா இருக்கவங்க ஐயா 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 எப்படியா எட்டல தொந்தி தட்டு பப்பா தட்டு. இட்லி இருக்கு, ரொமண்டு இட்லி எனக்கு. ஆமா சப்பாத்திப்பா. ஒரு சப்பாத்தி ஓகே. ஒரு சப்பாத்தி இந்த இது பிடிச்சிடும். அதையே இது எனக்கு மட்டும் வந்துருக்கு நண்பர்களே, எனக்கு மட்டும் சிங்கிளா ஒரு டிஃபன் வந்துருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ எங்க இருக்க? ஷூட்டிங்ல இருக்கேன். என்ன படம் ஷூட்டிங்களா? அதான் சொன்னா விளக்கமா தெரிஞ்சு சொல்லவே மாட்டேன், கேட்காதீங்க. படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ? ஆமா ஆமா. இந்த அதே சிக்கன் கிரேவி வந்துருக்கு, அதே சப்பாத்தி. அதே சப்பாத்தி எப்படி வரும்? அதே சப்பாத்தி இருக்கு. ஆமா, அது அங்கே வந்துருக்கு. நீங்க 3 பேருமே நடிகர் இல்லைண்ணா? ஆமா, நான் மிகப்பெரிய நடிகர்கள் இல்லை, வளர்ந்து வர நடிகர்கள். ஐயா தான் பெரிய நடிகர், ரொம்ப நாளாக நடிச்சுட்டு இருக்காரு. அப்பா பேர் சொல்லுங்க, உங்க பேரு? ராஜேஷ். அப்பா டாடி எப்படின்னா, எனக்கு அப்பா உடுமலைப்பேட்டை ராஜேஷ், சரவணன் மீனாட்சி, அது போக நிறைய படங்களில் போலீஸ் கேரக்டர் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்கள டாடி தான் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ அப்பா பார்த்துல மிகப்பெரிய சந்தோஷம். அங்கே இருக்கிறது மச்சான், ராவண மச்சான், அந்த படத்தை ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. விருந்தாளின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. மச்சான் சொந்த ஊர் விருதுநகர். ஆமாம், இது நம்ம இந்த சேனலுக்கு சொந்தக்காரர் மண்ணின் மைந்தர் மீசமணி அண்ணன். எப்பயுமே அந்த தலைப்பாக்கட்டு, அந்த உங்களோட ஃபேவரட் 2-3 கோலை வச்சுக்கோங்க. அண்ணே சாப்பாடு வீடியோ நிறைய பேர் ரசித்து பார்ப்பீங்க, நிறைய பேர் விருப்ப பார்ப்பீங்க, கடுப்பை பார்ப்பீங்க. ஆனால் எப்படி இருக்கு டாடி சாப்பாடு? எப்படி டாடி? என்னைக்குமே சினிமா ப்ரொடக்ஷன் கொடுக்குற சாப்பாடு தரமாக தான் இருக்கும். சாப்பிடதான் வேணும், வயிறு வேற மாதிரி.
சினிமாக்காரங்களாம் சொல்கிறோம் இந்த பதிவு இது. ஆமாம், காலை டிஃபனை வந்துடும். அதாவது நம்ம வீட்டில் அப்படி சாப்பிட மாட்டோம். காலைல கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்பாட் போய் காலைல டிஃபன் சாப்பிட மாட்டோம். மதியம் லன்ச் கரெக்டாக சாப்பிட மாட்டோம். நமக்கு டைம் இருக்குல்ல, சரி பசிக்கும் சாப்பிட்டுக்கிறோன்றுவோங்கல்ல. அதெல்லாம் தாண்டி சினிமா சாப்பாடு அப்படி இருக்காது. அது கரெக்டாக சாப்பிட்ணுன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபாலோ பண்ணுறேன்னு ஒன்று. சினிமாவில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, ஃபாலோ பண்ணணும். என்னவாம்மா நான் சொல்றேன் சொல்லுங்கள். நண்பர்களே, கட்டின பொண்டாட்டி கூட கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு தர மாட்டான். ஆனா சினிமால புடஞ்ச சாப்பாடு கரெக்டான டைத்துக்கு வரும், தரமா வரும், வெரைட்டியா வரும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாகவும் நாங்கள் குட் பை சூப்பரா நல்லா சிக்கன் கிரேவி வைக்கிறது, சப்பாத்தி அடடா அடடா என்ன ரைஸ் நிறைய உங்களுக்கு ரைஸ். ஆமாம், சூப்பராக இருக்கு. இந்த ரைஸ் எல்லாம் மியூசிக்கு கிடைச்ச ப்ரைஸ். அண்ணே மாதிரி அண்ணே மாதிரி அண்ணே காலி அண்ணே மாதிரிலாம் ஒரு நண்பர் கிடைக்க சத்தியமாக கொடுத்துருக்குன்னா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட வயசு கூட இருக்கு. நாங்களாம் வந்து சரி ஒரு தம்பியில இந்த மாதிரி ஐயா அண்ணன் மூத்தவர் அண்ணன் மரியாதை கூடாது. இந்த மாதிரி அன்பு தம்பி அன்பு அன்னைங்க நினைக்க கொண்டு கொடுத்து வைக்கிறேன். நமக்கு இந்த சினிமா சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டுருக்கோம், அது காரணம் இருந்த கேமராமேன் காளிதாஸ் தான். முதல்ல இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. இந்த வாழ்நாளே நான் மறக்க மாட்டேன். நான் தமிழ் சத்தியமாக சொல்கிறேன், எந்த நாளையும் நம்ம சண்டை வந்தாலும் சரி நீங்கள் ஒரு பதில் இருப்பார். இவ்வளோ வெரைட்டி ரைஸ் சினிமாக்காரன் சாப்பிட்றான்னா எதுக்கு சண்டை? கேப்டனுக்கு மட்டும் தான் அந்த புகழ். அவர் இல்லைன்னா இவ்வளோ ரைஸ். ஆமாம், கிடையாது. ஆமாம், விஜயகாந்த் ஐயா வந்து மனசை நினைச்சிட்டு சாப்பிடுவோம். ஆமாம். சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அதுபோல் டெக்னீஷியன்லாம் இப்போ சாப்பிட்டுக்கு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி சாப்பாடு போடணும், நமக்கு என்ன சாப்பிட்ற சாப்பாடோ அது அவங்களுக்கும் கிடைக்கும்னு சொன்ன நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே சொன்ன அது எம்ஜிஆர் கிடையாது, ப்ளஸுக்கு யாருமே கிடையாது, விஜயகாந்த் மட்டும்தான். ஆமாம், இப்போ நம்ம அவரை இருக்கும் ரோல் போட்டோம், என்னமோ பண்ணோம். இப்போ ஐயா இல்லை, வருத்தப்பட்டுருக்கோம் அதுக்காக. அவங்க பையன் செந்தூர பாண்டியன் இப்போ கடைசியாக படம் பண்ண, அப்படி இன்னொரு பையன் அரசியல் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி அப்படியே போயிட்டுருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு, அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் வந்து வேறு லெவல் தான். இந்த நேரத்தில் கேப்டன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. உண்மையிலே ரொம்ப வெளியுள்ள ரசிகன். நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் பயங்கரமான ரசிகர்கள். அது போக லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்து மறுபடியும் அந்த நீ பொட்டு வச்ச தங்க கூட பாட்டை வந்து வேற லெவலில் ஆக்கி விட்டார் அண்ணன். அதுக்கும் பயங்கர நன்றி. நம்ம அப்பா வந்து கேப்டன் படத்தை நடிச்சிருக்காங்க. அவரோட அனுபவத்தை வந்து சொல்லுங்க. என்ன படத்தை நிறைஞ்ச மனசு சொல்லுங்க, பேசுங்க. டாடி நிறைஞ்ச மனசோட டேரக்டர் வந்து சமுத்திரக்கனி ரெட்டி. ஆமாம் அசிஸ்டண்டாக போனேன். டாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. சீரியலில் நிறைய பண்ணியிருக்காங்க. சரவண மீனாட்சியில் பார்க்கலாம் நீங்கள். அப்பாவோட பேஸ்கட் வந்து மதுரையோட ஒட்டி ஒரு சாயலில் இருக்கும். ஆனால் அப்போ வந்து உடுமலைப்பேட்டை ராஜேஷ்னு சொன்னால் மேக்ஸிமம் சவுத்தில் அந்த சினிமாவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ராஜேஷ் அப்பா அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் கொண்ட ஒரு நல்ல நடிகர். அது போக எனக்கு டாடி அப்பா நல்ல மனிதர். ஆமாம், சூப்பராக சாப்பாடு விட்டு அடி. இன்னைக்கு மிஸ் பண்ணேன். உங்களுக்கு சினிமா அனுபவம்லாம் எப்படி? இப்போ நீங்கள் வந்து இப்போ எத்தனை நாள் ஆச்சு? இதுதான் முதல் படத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்பு வழங்கிய எங்கள் அண்ணன் காளிதாசன் திருவன் சாருக்கு இந்த இனிய இரவு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். காளிதாசன்லாம் சொல்லாங்க, ரைட்டு. ஆமாம், என் முதல் படத்தில் அண்ணன் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட். அதுதான் வந்து நிறைய பேத்துக்கு கிடைக்காத ஒன்று. கம்பெனி ஆர்டிஸ்ட்னா பார்க்க நிறைய பேர் தெரியாது. ஆமாம், கம்பெனி ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட், கேரன் ஆர்டிஸ்ட், மெயின் ஆர்டிஸ்ட், பல வகைகள் இருக்கு. ஓகே தெரியாது. சினிமா பற்றி தெரியாது அவ்வளோவா. ஆமாம், நம்மளுக்கே அவ்வளோவா தெரியாது. மச்சான் பேசுங்க மச்சான். நீங்கள் உங்க ரசிகர்களுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு படத்தில் வாய்ப்பு ஏற்கனவே யார் படத்தில் யார் வாய்ப்பு வாங்கி கொடுத்தனே?
தம்பி வாய்க்கு வாங்கி தந்து ஏமாத்தி விட்டாப்புல. அன்பு தம்பி மதியம் பேசணும்ல, காலையில் கால் பண்ணோம்ல, பேரை சொல்ல வேணாம், ஆ சங்கடப்படுவாங்கல்ல. அதோட நான் சினிமா இனிமேல் வேணாம், நான் சாமி ஒதுக்கிட்டேன், ஆ ஏமாந்துட்டேன். டாடி தண்ணி வேணுமா டாடி? தண்ணி அப்பா தண்ணி இருப்பா, என்ன பண்ண டாடிக்கு தண்ணி வேணுமா? தண்ணி உங்களுக்கு போதுமா? போதும், போதும். ஏப்பா சோறு சோறு இருக்கு, ரசம் இருக்கு, சிக்கன் குழம்பு இருக்கு. அம்மா கூப்பிடுறோம் எங்க கூப்பிடுறோம் டாடி வந்து சாப்பாடு போதும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் இங்கே ஒயிட் ரைஸ் இருக்கு, ரசம் இருக்கு, சிக்கன் ரைஸ் இருக்கு, ரைஸ் இருக்கு, சிக்கன் குழம்பு இருக்கு, இட்லி இன்னும் நிறைய காலத்து. இப்போதைக்கு நம்ம சோத்தை போட்டு ரசத்தை ஊற்றி ஒரு குடும்பம் ஊடுமுறை நம்மளோட ரசத்தை ஊற்றி அடிச்சிடும். ஆமாம், இதில் ஊற்றி புகைப்பட சாரதி காளிதாஸ் அவர்கள் வந்து இன்னும் சாப்பிடல. மீசை சாப்பிட்டு முடிச்சாருன்னா அது சாப்பிடுவாங்க. அண்ணன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் கூட நம்மளுக்கு சாம்பாரானே தலைவர், அது ரசம் இது ரசம் என்னன்னே தெரியாம ஊற்றுறீங்க. ஆனால் இந்த பெட்டில் யார் யார் படுக்க போகிறீங்க? நான் மட்டும்தான். 2 பெட் இருக்கேண்ணே. அன்னைக்கு வந்து கீழே கொடுத்தாரு. எப்பயுமே மீசிமணி வந்து பெட்டு ஒன்று தலாணி 2 பேசுவாப்புல. இன்னைக்கு 2 பெட்டு 2 தலாணினால யோசிக்கிறாப்புல. இதான் இது ஒரு பெட்டு, இது ஒரு பெட்டு, அது ஒரு தானே தராங்க. ஓகே, நம்மள வீடியோ போட்டு ரொம்ப நாள் வச்சு பார்க்க மாட்டேங்க, வைவீங்க. அப்புறம் தலைவரை காட்டு முடிச்சாரு. அவர் முடிச்சதை முன்னிட்டு இந்த வீடியோ அண்ணன் ரொம்ப நேரமாக கை பிடிச்சி வச்சு எடுத்துட்டு இருக்காரு காலையில். அவரும் இப்போ சாப்பிட்றேன், அதனால இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது மதுரை மீசமணி. அன்பு நண்பர்களுடன், அன்பு தம்பி, அன்பு அன்னைகளுடன் விடைபெறுகிறேன். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் பாய். அட்டாமே